வெல்கம் பேக் வியூவர்ஸ். எதிர்பார்ப்பை அதிகரித்த விஜய் வெற்றிமாறன் கூட்டணி இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாரிசு திரைப்படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கிறார். மாஸ்டர் படத்துக்கு பிறகு விஜய் லோகேஷ் கனகராஜ் மீண்டும் இணையும் படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இரு படங்களின் ஷூட்டிங்கும் முடிந்த பிறகு வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. வெற்றிமாறன் காமெடி நடிகர் சூரி ஹீரோவாக போலீஸ் வேடத்தில் நடிக்கும் விடுதலை படத்தை இயக்கி வருகிறார் வெற்றிமாறன். இதில் விஜய் சேதுபதி ஆசிரியர் கேரக்டரில் நடிக்க வைத்துள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் நடைபெற்று வருகிறது. பெரிய கிராமம் போன்ற செட் அமைக்கப்பட்டு நடைபெற்று வரும் இந்த படத்தில் சூரி போலீஸ் ரோலில் நடித்து வருகிறார். இப்படத்தை முடித்துவிட்டு சூர்யா இரட்டை வேடத்தில் நடிக்கும் வாடிவாசல் படத்தை இயக்கும் வெற்றிமாறன் இதன் ஷூட்டிங்கை முடித்த பிறகே புதிய படத்தை பற்றி அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. அப்படம் விஜய் நடிக்கும் படமாக இருக்கும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் வாடிவாசல் படத்தை முடித்த பிறகு விடுதலை படத்தை தயாரிக்கும் நிறுவனத்துக்கே அடுத்த படத்தை இயக்குவார் என்றும் இப்படத்துக்கு பிறகுதான் அவர் விஜயுடன் இயக்குவார் என்றும் தகவல் வெளியாகி வருகின்றன. சமீபத்தில் பேட்டி அளித்துள்ள வெற்றிமாறன் அடிதடி பட இயக்குனர் சிவராஜ் என் நண்பர். அவர் அப்போது S.A. சந்திரசேகரிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம் ஒரு கதையை சொன்னேன். உடனே அவர் இந்த படத்தை நான் இயக்குகிறேன் என்றார். இந்த கதைக்கு விஜய் சரியாக இருப்பார் என்று S.A.சிடம் கதை சொல்ல தேதி கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் பூவே உனக்காக, லவ் டுடே என விஜய் டாப் நடிகராக வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. ஆனால் நான் அப்போதுதான் ஃபீல்டுக்கே வந்து இருக்கேன். இதனால் S.A. சேகரை பார்த்ததும் என்னால சரியாக கதை சொல்ல முடியாமல் போனது. விஜய் நடித்து ஹிட்டான நண்பன் கதை போன்றதுதான் அந்த கதை. ஆனால் கதை சொல்ல தெரியாததால் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றார். தற்போது லேட்டஸ்டாக வெளியாகியுள்ள தகவலின்படி வெற்றிமாறன் தளபதி விஜயை வைத்து படம் இயக்க போவதாகவும் அந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படி ஒரு வலுவான கூட்டணி இணைய போவதாக வெளியாகியுள்ள செய்திகள் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் இந்த மூவர் கூட்டணி இணைவது குறித்த எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த செய்தி கிட்டத்தட்ட நம்பக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்குங்க. ஏனெனில் சில மாதங்களுக்கு முன்னர் இயக்குனர் வெற்றிமாறன் அளித்திருந்த பேட்டி ஒன்றில் விஜய் மற்றும் கமல் இருவரையும் வைத்து படம் இயக்க விரும்புவதாகவும் அதற்கான கதையை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். எப்படியோங்க இந்த மூவர் கூட்டணியில ஒரு படம் வந்தா அது செம டூப்பர் ஹிட் ஆகுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இத பத்தி ஒபினியன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை அழுத்திடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம AK சாரோட, விஜய் சாரோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க.